கோவை திருமலையம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி விடுதி இரவு உணவில் பூச்சி இருந்ததால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்கள் மயக்கமும் அடைந்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். மதுக்கரை அடுத்த திருமலையம்பாளையம் பகுதியில் தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்று இயங்கி வருது. இங்கு 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள். இன்று நிலையில் நேற்று இரவு மாணவர்களுக்கு விடுதியில் தங்கியிருக்கிறவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பூச்சிகள் இருந்ததால் ஒரு 5க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. உடனடியாக அருகில் கூடிய மதுக்கரை அரசு மருத்துவமனைக்கு அவர்களை சிகிச்சைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு உடல்நலம் நன்றாக இருப்பதாகவும், அதே சமயம் 400க்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய மாணவர்கள் அருந்திய உணவில் 5 பேருக்கு மட்டும் எப்படி உடல்நலக்குறைவு ஏற்பட்டது என்ற கோணத்தில் கல்லூரி நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே சமயம் 5 பேர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது காரணனால சக மாணவர்கள் நேற்று விடுதி முன்பு சிறிது நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தியது. அது மட்டும் இல்லாமல் காக்காசாவடி போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், எப்படி இவர்களுக்கு இந்த உடல்நலக்குறைவு ஏற்பட்டது, உண்மையாக உணவுல ஏதாவது பூச்சிகள் மற்றும் புழுக்கள் போன்றவை இருந்ததா, அதே சமயம் மாணவர்களுக்கு வேற ஏதாவது உடல்நல பிரச்சனை இருந்ததா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கல்லூரி விடுதியில் வழங்கப்பட்ட உணவில் பூச்சிகள் இருப்பதாக பரவக்கூடிய வீடியோக்கள் குறித்தும் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.